என்ன இல்லை இந்த திருநாட்டில், நாம் ஏன் வாங்க வேண்டும் அயல் நாட்டின் அனைத்தும்? இதுதான் டாப்பிக்கு. தேங்காய் வெளிநாட்டில் வளராது, அதனால்தான் பீட்ரூட்டை புகழ்ந்து தள்ளுகிறார்கள். அரசனிக்காய், பூசணிக்காய் வெளிநாட்டில் வளராது, அதனால் உருளைக்கிழங்கை புகழ்கிறார்கள். பூசணிக்காய் வெளிநாட்டில் வளரவே வளராது, அதனால் முள்ளங்கியை புகழ்கிறார்கள். வாழைப்பூ அதிகம் வெளிநாட்டில் வளராது, அதனால் முட்டைகோஸை புகழ்கிறார்கள். நிலக்கடலை வெளிநாட்டில் வளராது, அதனால் பாதாம் பருப்பை புகழ்கிறார்கள். மிளகு வெளிநாட்டில் வளராது, அதனால் பச்சை மிளகாயை புகழ்கிறார்கள். கடுகு அதிகம் வெளிநாட்டில் வளராது, அதனால் ஆலிவ் ஆயிலை புகழ்கிறார்கள். கோவக்காய் வெளிநாட்டில் வளராது, அதனால் வெள்ளரிக்காயை புகழ்ந்து தள்ளுகிறார்கள். கொத்தவரங்காய் வெளிநாட்டில் வளராது, அதனால் பீன்ஸை புகழ்கிறார்கள். முருங்கைக்காய் வெளிநாட்டில் வளராது, அதனால் புரோக்கோலியை புகழ்கிறார்கள். தேங்காய் வெளிநாட்டில் வளராது, அதனால் தான் பீட்ரூட்டை புகழ்கிறார்கள். சிந்திங்க சிந்திங்க சிந்திங்க. இப்போது சொல்லுங்கள், அயல்நாட்டில் விளையும் கனிகளுக்கு, பழங்களுக்கு, காய்கறிகளுக்கு, பயிர்களுக்கு விலை அதிகமா? இந்திய நாட்டில் வளரும் அதே சத்துள்ள பழங்களுக்கு, காய்கறிகளுக்கு, பயிர்களுக்கு விலை அதிகமா? நீங்களே சொல்லுங்கள். கடைகளில் போனால் உங்களுக்கே உண்மை நிலை புரியும். அதனால் என்ன சொல்ல வேண்டுமென்றால், என்ன தெரிய வேண்டுமென்றால், நம் நாட்டில் விளையும் காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அயல் நாட்டில் விளையக்கூடிய காய்கறிகளுக்கு, பழங்களுக்கு, பயிர்களுக்கு நிகரான சத்து நம் இந்திய நாட்டிலேயே தாராளமாக கொட்டி கிடைக்கிறது. ஸோ விவசாயம் காப்போம், விவசாயிகளுக்கும் வாழ்வு கொடுங்கள். ஊருக்கு ஒரு மரம், வீட்டுக்கு ஒரு மரம், தெருவுக்கு ஒரு மரம், தேவையில்லாத மரங்களை நடுவதை விட்டுவிட்டு இந்த மாதிரி உபயோகமான காய் கனி மரங்களை நட்டால் பசியின் கொடுமை உலக மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு இருக்காது. விவசாயிகளுக்கும் மறுவாழ்வு கிடைக்கும். சிந்திங்க சிந்திங்க சிந்திங்க.